என் உயிரினும் மேலான தமிழ் சமுதாயத்தின் சொந்தக்காரர்களே, அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆரம்பிச்சிட்டாயா. இன்னும் விடவே இல்லையா நீ? எதுக்கு விடணும்? அடுத்த கட்டமாக அடையாள ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஜாதி கலவரம், வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போகுது நாடு? அந்த கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்திற்கு நோக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எழுப்புவது. எந்த கொம்மனாலே முடியாது. வீணா மழை கூட மோதி ஏண்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். சரி, என்ன பண்ணலாம்? அதை எழுப்புவதற்காக அமைதியான முறையில ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், அவ்வளவுதான். இவங்களுக்கு டெல்லி போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டாவை இங்க தமிழ்நாட்டில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. வன்னியர் சங்கத்தை அழிச்சிட்டு தான் அவர் முன்னேறி வந்தாரு. அவர் யாரையுமே நல்லா வாழ வச்சு வந்தார்ன்ற இது ஒரு வரலாறே கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழவில்லை என்றால் பிறகு அடுத்த கட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம். அம்மா, இவன் பெரிய டுபாக்கூர் அம்மா. இவனை நம்பி நீ போயிடாதே. நம்ம ஐயா சின்னையா நம்மளுக்கான ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏமாந்து இன்னும் சுத்திட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட முகத்தரை கிழிய போதா என்னன்றது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி, எங்களுக்கு வேண்டியது எங்கள் உரிமைகள், எங்களுக்கு வேண்டியது நியாயம். இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்பலான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார். உன் ஜாதி ஓட்டு அரசியல் கட்சிக்கு விக்கிற புரோக்கர் மாமா நீ. உனக்கெல்லாம் தலைவர் பட்டம். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா, எனக்கு 86 வயசு. செத்து போயண்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். எங்களுக்குள்ள பல கட்சிகள், பல இயக்கங்கள், எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, பல செயல் திட்டங்கள் இருக்கிறது. எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. ஆனால் ஒரே அடித்தளம் சமூக நீதி பெற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். உதவி அளக்காதடா, அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. நாங்களும் முன்னேற வேண்டும், எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும். இன்னும் 78 ஆண்டுகளும் நாங்க முன்னேறலையே, எங்களுக்கு படிப்பு இல்லையே, வேலை இல்லையே அப்படின்னு கதறிக்கொண்டிருக்கின்ற செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அறியாணி இல்லைங்க. சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ தெரியுது சார். இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். சரா பொத்திட்டு போடா. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ தலைவராக இருந்த அன்புமணி இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல. அந்த ஒருத்தன் வர்றான், மாட்டிக்கிட்டான். மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிர்ந்து நடங்க. நடக்கிறத பேசு. அபீர் இப்ப விடுறா பாப்போம். இந்த
சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. இதோ உங்களுக்காக. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. முருகன் வந்து என்ன கூப்பிட்டாரு, நான் வந்தேன், அவ்வளவுதான். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இந்தடா உன்னை நாங்க கூப்பிட்டோமா? 30, 40, 50 ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ, எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ, அந்த சமுதாயத்திற்குல இந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதுதான் எங்களுடைய நோக்கமே. இந்த நடிப்பு நடிக்காங்க, நீங்க ஃபுல்லா நடிக்கவே மாப்ள. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட பிரச்சனை, மட்டிலன் பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. அமைச்சருக்கு இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து இது பிற்காலத்துல அவங்களுக்கு தான் இது பாதகமா வரும்னு. ஓடாம இரு. ரொம்ப காலம் கிடையாது, 18 மாசத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தல் நேரத்துல தெரியும் அவங்களுக்கு. கொடுத்து வாங்குனது பத்தாதா, இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? எனக்கு ஒரு செத்த மண்டை வச்சிருங்க. காதுல வச்சு நான் MBBS படிச்சிட்டு தான் சார் டாக்டரா வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் தான், சும்மா கேட்டு நீங்க பாருங்க. தமிழ்நாடு என்கிற குடிகார நாடு அல்லது குடிகார நாடு என்கிற தமிழ்நாடு. போது என்னால யாரை எழுப்பி விட்டது? இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். இது தமிழ்நாடு அல்ல. என்ன சொல்ல வர? இப்பொழுது குடிகார நாடு. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். பச்சை போய் பேசுற. ஏங்க பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? நாங்க ஆண்ட பரம்பரைப்பா. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? பேண்டவராக்கிறடா. கருணாநிதி அவர்களுக்கு பின்ன ஒரு சிலை வைக்கிறேன்றாங்க. நாங்க சிலை வைப்பதை எதிர்க்கவில்லை. நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. கடலுக்குள் வைப்பதுதான் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தேசியவாதிகளோட நீங்க பாஜக சேராதீங்க. உங்களுடைய மாமா கோவம் வந்துருச்சு. அதுல நல்ல விஷயங்களும் நல்ல கருத்தும் வராது. ஒரு கேள்வி, என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கருத்து கேட்பு நடக்கப்பட்டது. அங்க சீமான் போட்டு என்ன பதிவு பண்ணாரு? பட்டிக்காட்டு தமிழன் உணர்ச்சிகரமான என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கடற்கரையில பதக்க விட்டது தப்பு. சரிதா? என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன் திருப்பி. வாங்க போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. இந்த மாதிரி பேசாரனா அப்ப கருணாநிதி அவர்கள் இறக்கும் போது பக்கத்துல நின்றுகிட்டு கண்ணீர் விட்டாரு. இது நீலி கண்ணீரா, டிராமாவா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நீங்க கேட்டீங்க அந்த பெண்ல என்ன கையெழுத்து போட்டாருன்னு கேட்டீங்க. அந்த திட்டங்கள் வந்து நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, அவர் சிலை வைக்கலாமா வேணாமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? கருணாநிதியுடைய பெண் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அதை வைக்க? என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுங்க. இந்த நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதியுடைய சாதிகள். 1, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. சட்டம், அதாவது வாடகை நிர்ணய சட்டம் போன்ற குடியிருப்புகளை அமைத்து தந்தது கருணாநிதி. இலவச குடியிருப்பு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தவர் கருணாநிதி. சொல்லுங்க. என்ன ஐயா, என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். கையில் இழுக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு.